சிவன் பிரிந்து விட்டால் பிறகு சக்தியின் நிலை என்ன? வேறு வழியை தேடுங்கள். இதற்கு வேற ஏதேனும் வழி இருக்கும். நானும் தங்களை பிரிந்திட விரும்பவில்லை தேவி. மானிட இனத்தை காப்பதற்கு இதுவே உகந்த தீர்வு. சுயநலத்திடமிருந்து பிரபஞ்சத்தினை காப்பதற்கு இதுவே சிறந்த மார்க்கம். புவியில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்களுக்குள் வியாபித்து மானிட இனத்திற்கிடையில் நான் வாழ்ந்தாக வேண்டும். கைலாயத்தில் அமர்ந்தபடி இந்த மக்களின் அழுகுரலை, அவர்களின் வேண்டுகோளை பூர்த்தி செய்வது மிக எளிது தேவி. ஆனால் அசுரர்களின் சதித்திட்டம் காரணமாக நான் உருவாக்கிய படைப்பினை என் வசமிருந்து பிரிக்க நேரிட்டது. ஆகையால் மானிடரின் மனம் எப்பொழுதெல்லாம் கலங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவர்களை காண வருவேன். 12 ஜோதிர்லிங்கங்களிலும் வியாபித்து இப்புவியினில் வசித்திட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இவை யாவும் நாளை உதயம் நிகழும். ஆகையால் தயை கூர்ந்து என் கடமையினை நான் நிறைவேற்றிட அனுமதி அளியுங்கள். இதை போன்ற ஒரு அனுமதியை தாங்கள் என்னிடம் எவ்வாறு கோருவீர்கள் மகாதேவா? தாங்கள் என் உயிரை பறித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தாங்கள் என்னிடம் இந்த அனுமதியை கேட்காதீர்கள். லோக நன்மையை பற்றின விஷயம் அல்லவா? அவ்வாறெனில் தங்களுடன் சேர்ந்து வியாபிப்பதற்கு எனக்கும் அனுமதி தாருங்கள் மகாதேவா. எந்த பார்வதியின் அனைத்து சுவாசத்திலும் சிவன் உள்ளாரோ, அனைத்து இதய துடிப்பிலும் சிவன் உள்ளாரோ, அவளால் எவ்வாறு தங்களை பிரிய இயலும் மகாதேவா? கூறுங்கள். இல்லை, நான் தரமாட்டேன். தங்களுக்கு அந்த அனுமதியை நான் தரமாட்டேன். கடினமான இக்காரியத்தை இயலாத ஒன்றாக மாற்றாதீர்கள். இந்த லோக நன்மைக்காக உத்தேசத்தினை நிறைவேற்றிட தங்களை பிரிந்து சிவன் செல்ல வேண்டியது அவசியம். அதற்கான அனுமதியை தாங்கள் எனக்கு தர வேண்டும். தேவி, புனிதமான நம் அன்பிற்கிடையே சுயநலத்திற்கு இடம் தர வேண்டாம். தாங்கள் தான் சுயநலமாக சிந்திக்கிறீர்கள் மகாதேவா. லோக நன்மைக்காக 12 ஜோதிட லிங்கத்திற்குள் நீங்கள் வியாபித்து விட்டால் பிறகு என் சிவன் எங்கு கிடைப்பார்? விவாக வேளையில் நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள், என் நிலையிலும் என்னை விட்டு பிரிய மாட்டீர்கள் என்று. அந்த வாக்கு என்ன ஆனது? இக்கணம் தாங்கள் சிவனும் அல்ல, நான் சக்தியும் அல்ல. தாங்கள் எனது கணவர் மட்டும்தான். ஒரு கணவரை போல் எனக்கு பதில் அளியுங்கள். கூறுங்கள், ஒரு கணவன் மனைவியை விட்டு பிரிந்து செல்வது சரியா மகாதேவா? இல்லை, சரியல்ல மகாதேவா. தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தாங்கள் என்ன காரணம் கூறினாலும் தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தங்கள் முடிவை நான் ஏற்க மாட்டேன். தேவி பார்வதி, நன்கு சிந்தித்த பிறகே இச்செயலாற்றுகிறேன். சத்திய யுகம் நிறைவடைந்தது, திரேதாயுகம் துவங்கியது. இதற்கு பின் துவங்கவிருக்கும் யுகங்கள் யாவிலும் நான் இவ்வகையில் ஏராளமான இடங்களில்